வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி இது என்ன ஹேர் கட்டுன்னு கேட்காதீங்க. அக்கா எங்கேஜ்மெண்ட்டு சரி எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிட்டு நான் வெட்டிட்டேன். இது கொஞ்சம் செய்வீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா ஹவு டு புட் கஸ்டம் தம்ப்நெயில். ஸோ நீங்கள் என்னென்ன பார்ட் 1 வீடியோ பார்க்கணுன்னா இங்கே ஒரு இங்கே தெரில ஏதோ ஐ பட்டனில் கொடுக்குற மட்டும் தான். ஸோ இங்கே லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ பார்க்கறதுனா போய் பார்த்துட்டு இங்கே கூட வரலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஹவு டு புட் கஸ்டம் தம்ப்நெயில் இன் தமிழ் பார்க்க போகிறோம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எப்படி கஸ்டம் தம்ப்நெயில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், வேணா இதே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வீடியோ நல்லாயிருக்கும். இது சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உட்காந்து எடிட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட இருந்தோ எடுத்து வாங்கி வீடியோ கிளிப்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் பேக்ரவுண்டில் கிளாஸ் வேறு போயிட்டு இருக்குது. ஐயோ. ஸோ வாங்க போகலாம். இப்போ வந்து ஐடி ஸ்டுடியோட ஆப்பு, யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பு, யூடியூபோட ஆப்பு தான், கூகுளோட ஆப்பு தான், எல்லாம் ஒரே ஆப்பு தான். அவைலபிள் இன் ப்ளே ஸ்டோர், இங்கிலீஷ்லேயே சொல்லிக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம சேனல் கேட்கும். அதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ கொடுத்து வச்சிட்டேன். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைபர் பேசிக்காக இல்லை அந்த அக்கௌண்ட்டில். ஸோ வந்து நம்ம வீடியோவுக்கு தான் வீடியோ தொட்டுக்கலாம். வீடியோ தொட்டோன்னா அந்த பென்சில் மாதிரி பென்சில் நான் அதுக்கே யோசிச்சேன். பென்சில் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டுக்கலாம். ஸோ இந்த துல்கர் சார் ஃபோட்டோ இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் ஒரு பென்சில் மாதிரி இருக்குது பாருங்க. இது என் வீடியோவுக்கு அப்படி வருது. ஸோ கஸ்டம் தம்ப்நெயில் அப்படி கொடுத்துக்கலாம். கஸ்டம் தம்ப்நெயில் கொடுத்துட்டு நான் சும்மா ஒரு எடிட் பண்ணியிருந்தேன் என் தலைவனுக்கு, அதை கொடுத்துட்டேன். ஸோ செலக்ட்னு கொடுத்துட்டு அதை வச்சுட்டேன். அதோட டச் பண்ணி உடனே வச்சுட்டேன். இது சும்மா எடிட் பண்ணது. ஸோ அதை டச் பண்ணி செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் கொடுங்க. ஆப்ஷன் லாக் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சேவ்னு கொடுத்தேன். நான் சேவ்னு வந்து நான் கேட்டகரி சும்மா மாற்றிக்கிறேன். நான் இது யூடியூப் ஸ்டுடியோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்புறமா போடுறேன். இது சும்மா போடுறேன் நான் இந்த டைம் நீங்கள் போட்டுடணும். சேவ்னு கொடுத்துடலாம். கேன்சல். சேவ் ஆயிடுச்சா? இப்போ இப்படி தான் என் ஃபோனில் இது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதான் ஏன்னே தெரியல. இப்போ வந்து நான் யூடியூப்குள்ளே போகிறேன், அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வீடியோஸை போயிட்டு கொஞ்சம் அப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா, வேறு லெவலாக. இப்போது வீடியோ ப்ளே பண்ணுறேன். வாய்ஸ் வராது. நானே ஏன்னா இன்ஷாட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கிறேன். நான் டப்பிங் பேசிக்காக டப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். வஹரான் மியூசிக் போட்டுருக்குது. முடிஞ்சால் நான் போடுறேன். இதுக்கு லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ பாருங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் தெரிவிங்கள். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, அதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீடியோவை பார்த்தது ரொம்ப நன்றி. Bye.